சிஸ்டர், உன் ஆளு கதிரை காப்பாத்துறதுக்கு தனியா போராடுற போல இருக்கு. ஏய், என் ஆளை காப்பாத்துறதுக்காகலாம் போராடல. ரோகிணியோட தம்பி ராகினி ரூபினியோட அண்ணன் கதிரை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்கேன். நான் ஒரு விஷயம் சொல்லவா? நான் அந்த கேஸ கம்ப்ளீட்டா விசாரிச்சிட்டேன். உன் ஆள் கதிரை கடவுளே நினைச்சாலும் காப்பாத்த முடியாது. எப்படி சொல்ற? ஏன்னா அவன் கொலை பண்ணிருக்கான். ஏய், ஏதாவது வாய்க்கு வந்ததை உளராத. எனக்கு நல்லா தெரியும் கதிருக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தமே இல்ல. கதிர் கொலை பண்ணலங்கிறத நீ பாத்தியா? எனக்கு தெரியும்னு சொல்றேன்ல. எனக்கு தெரியும்னு கோர்ட்ல போய் சொல்ல, ஜட்ஜி உன்னை பார்த்து சிரிப்பாரு. அதை நிரூபிக்கிறதுக்கு இப்போதைக்கு என்கிட்ட ஆதாரம் இல்லைனாலும் அதை நான் எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துருவேன். ஊரே வேடிக்கை பார்க்க அந்த ராமசாமியை கொல்லுவேன்னு கதிர் சொல்லிருக்கான். ராமசாமி செத்து போனதுக்கான கரண்ட் கனெக்ஷன் கதிரோட மோட்டார் ரூம்ல இருந்து தான் வந்திருக்கு. கதிர் கரண்ட் கேபிள கொண்டு வந்து போட்டத ஒரு சாட்சி வேற பார்த்திருக்கான். இவ்வளவு விஷயம் தெளிவா இருக்கும்போது அவன் எப்படி வெளியே வர முடியும்? அவனுக்கு ஆயுள் தண்டனை தான். சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் அதை மாத்த முடியாது. டேய், நீ அங்க வேற மாதிரி பேசுன, இங்க வேற மாதிரி பேசுற. பெரிய பெரிய லாயரை வச்சு கதிரை வெளியே கொண்டு வந்துடலான்னு சொன்ன. இப்ப அப்படியே மாத்தி பேசுற. அதான் என்னோட ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ். இது இல்லாம நீ நம்பிட்ட? நானே இந்த கல்யாணத்தை எப்படா நிறுத்திட்டு ஓடலான்னு பாத்துட்டு இருக்கேன். நான் போய் அவனை காப்பாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேனா? வாய்ப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவன் வெளியே வராம இருக்கிறதுக்கு இன்னும் 2 சாட்சி வேணா ரெடி பண்ணுவேன். ஆனா அவனை மட்டும் காப்பாத்தவே மாட்டேன். என் கையில இருக்க ஒரே துருப்புச்சீட்டு அவன் தான்.